வணக்கம் இனிய தமிழ் நெஞ்சங்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே. நான் வந்துட்டு என்னோட பதிவுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு தளபதி தளபதின்னு சொல்லி ஒரு நாதரி முண்டை வந்துட்டு அனுப்பியிருக்கேன். என்னன்னா, என் கமெண்ட்ஸ் பாக்ஸ் வந்து காத்து வாங்குது. யாருமே சப்போர்ட் இல்லன்னு. ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஏன்னா வந்துட்டு, நானே ஒரு அனாதை. என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸ் அனாதையா இருக்கிறதுனால, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. ஏன்னா எந்த சப்போர்ட்டையும் எதிர்பார்த்து நான் வரல. ஓகேயா? அதனால என் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல யார் வராட்டியும் அது தென்றலாவே இருக்கட்டும். அது காத்து வாங்குனாலும் தென்றலா தான் இருக்கும். மனம் வீசி தென்றலா இருக்கும். உன்ன மாரி வந்துட்டு உன் கமெண்ட்ஸ் பாக்ஸ் வந்துட்டு அழுக்கு மூட்டையும், அசிங்க மூட்டையும் சுமந்துக்கிட்டு என் கமெண்ட் பாக்ஸ் இல்ல. அதனால நீ ரொம்ப வருத்தப்படாத. அடுத்தது வந்துட்டு நீ சொல்லியிருந்த அ பார்த்து மூச்சு விடாம பேச கத்துக்கன்னு சொல்லியிருக்கேன். அ நான் முன்ன மாரி எழுதியோ, இல்ல உன்ன மாரி திட்டம் போட்டோ நான் பேசுறது இல்ல. நான் வந்துட்டு எனக்கு என்ன தோணுதோ நான் அத பேசுவேன். எனக்கு என்ன நீங்க என்ன ஃபீட்பேக் குடுக்குறீங்களோ, அத பொறுத்து தான் எல்லாமே. ஓகேயா? நீங்க செஞ்ச திமிரான வார்த்தை, நீங்க பேசின திமிரான வார்த்தைக்கு தான் நான் அந்த பதிவு போட்டிருந்தேன். அதனால வந்துட்டு நான் திக்கி பேசுறேனோ, இல்ல திணறி பேசுறேனோ, இல்ல விக்கி பேசுறேனோ, இல்ல விக்காம பேசுறேனோ, அத பத்தி நீ கவலைப்பட வேணாம். சரியா? நீ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு, அ உன் புருஷனையோ, இல்ல உன் அப்பாட்டனையோ அவன அவன கவனிச்சுக்கோ. என்ன செய்றாங்க? ஏது செய்றாங்கன்னு. சரியா? அடுத்து நீ சொன்ன, நெஞ்சு வெடிச்சு செத்து போறேன்னு சொன்ன. நான் நெஞ்சோடி செத்து போனாலும் எனக்காக அழுவ யாரும் இல்ல. அதனால நீ வந்து அத பத்தி கவலைப்பட வேணாம். சரியா? உன் புருஷன் இஞ்சி வெடிச்சு சாவாம பார்த்துக்கோ. ஏன்னா அது அது வந்து எதுக்கும் லாயக்கு இல்ல. அதனால தான் நீ வந்துட்டு இன்னொருத்தரையும் வச்சிருக்கல்ல. அதனால உன் புருஷனோட இஞ்சி தெரியுமா? இஞ்சி. அது வெடிக்காம பார்த்துக்கோ. சரியா? ஆனா அது வெடிச்சும் ஒண்ணும் புண்ணியம் இல்ல உனக்கு. அதனால அத பார்த்துக்கோ. அடுத்து வந்துட்டு இவ்ளோ கேவலமா தைரியமா வந்து நிக்கிறியே! உனக்கெல்லாம் வெட்கம்ன்றது என்னன்னு தெரியல. உன்னோட பேக் கேமரா ஒரு வாட்டி காட்டி ஒருத்தன் உனக்கு பாடம் நடத்திட்டு இருந்தானே! நீயும் பாடத்த நடத்திட்டு இருந்தியா? மாத்தி மாத்தி பாடத்த நடத்திட்டு இருந்தீங்கள்ல. ஸோ அது அது வந்தாலே உனக்கு தெரியும். அழிச்சிட்டதாவோ, இல்ல அத இது பண்ணதாவோ நீ நெனச்சுட்டு ரொம்ப ஆடாத. அது ஒண்ணு அனுப்புனா எல்லா இடத்துக்கும், உன்னோட வண்டவாளம், தண்டவாளம் ஏறிரும். சரியா? அது மட்டும் இல்ல. உன்ன பத்தி நெறைய விஷயங்கள் இருக்கு. இனி அது வந்து அழகா அழகா இனிமே வரும். நீ கவலைப்படாத. சரி ரொம்ப ஆடாத. சரியா? கொஞ்சம் இது பண்ணிக்கோ. உன்னெல்லாம் எங்க தெரியுமா அனுப்பணும்? தாலிபான்ட்ட அனுப்பணும். ஆப்கானிஸ்தான் நாடு கடத்தணும் உன்னெல்லாம். நீ இந்தியால வாழ உனக்கு எந்த தகுதியே இல்ல. அங்க நீ போனேன்னா, அவனுங்க அழகா உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு சுண்ணாம்பு தடவி விட்டுருவானுங்க. உனக்கு அந்த மாரி ஆளு தான் லாயக்கு. நீ கவலைப்படாத. அடுத்தடுத்து உனக்கான அபிஷேகம் ரெடி ஆயிரும். நின்னு நிதானமா நீ பார்த்துட்டு இரு. சரியா? நீ தெரியாம திரும்ப திரும்ப வந்து மாட்டிக்கிட்ட. நீ கவலைப்படாத. உனக்கான அடுத்தடுத்த அணுகுண்டு, ஏவுகணை எல்லாம் தயாரா தான் இருக்கு. கவலைப்படாத. சரியா?